புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்ததால் கொலை செய்யப்பட்ட ஜகபர் அலி வழக்கில் கைது செய்யப்பட்ட குவாரி உரிமையாளர்களுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 490 டாரஸ் லாரி குவாரி கற்களை வருவாய் கோட்டாட்சியர் பறிமுதல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மயில் வாகனன். வணக்கம் மயில் வாகனன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்த ஜகபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த 5 பேர்ல ராசராமையா மற்றும் மினிராஜி உரிமையாளர் முருகானந்தம் ஆகியவர் 3 பேரை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பேர்ல நேற்று குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜகபர் அலி கொலை செய்யப்படுவதற்கு முன்பு 70,000 டாரஸ் லாரி அளவிலான சட்டவிரோத கற்கள் வெட்டி வைக்கப்பட்டது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கதாக புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில கடந்த 6ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல ராசராமையா சொந்தமான கல்குவாரி மற்றும் உரிமம் பெற்ற இயங்கின கிரஷர் ஆகியவற்றிற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்ல வருவாய் கோட்டாட்சியர் சீல் வைத்திருந்தாங்க. மேலும் இந்த புகார் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என சிபிசிஐடி போலீசார் விளக்கம் கேட்டு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்ட திருமை அருகே உள்ள மெய்யபுரம் பகுதியில காரைக்குடியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரின் கிரஷரை ராசராமையா ஒப்பந்தத்திற்கு எடுத்து நடத்தி வந்த நிலையில சட்டவிரோதமாக வெட்டி வைக்கப்பட்ட கற்கள் 490 டாரஸ் லாரி குவாரி கற்கள் அந்த இடத்துல பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல புகார் வந்த அடுத்து புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சீல் வச்சிருக்காங்க. மேலும் வருவாய் கோட்டாட்சியரை தொடர்பு கொண்டு கேட்ட போது அந்த இடத்துல கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் மேலும் அதை மதிப்பீடு செய்து பிறகு அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கார்.